அனைவருக்கும் வணக்கம். ஒருவர் மருத்துவர் ஆக வேண்டுமென்றால் ஜாதகத்தில் என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருத்துவர் அப்படின்னாவே உங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும், சனி பகவான் நல்லா இருக்கணும். இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னா எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சுபத்துவமாக இருக்கணும். அப்போ சுபத்துவம்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே இந்த மாதிரி செவ்வாய் சனி இவங்கெல்லாம் பாபகிரகங்கள் இல்லைங்களா, இவங்க நேர்முகமாக ஆட்சி உச்சம் இந்த மாதிரி அடையாமல் மறைமுகமான திக்பலம் பார்வை பலம் இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வலுப்பெற்றிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருவர் மருத்துவர் ஆவார். அதே போல் வக்ரம் ஆயிருந்தால் செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா வக்ரம் ஆயிருந்தால் கூட மருத்துவர் ஆவார். நிறைய பேருக்கு நிறைய ஜாதகங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ உங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி பாவகிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நேர்முகமாக வலுப்பெறாமல் மறைமுகமான திக்பலம் திருக்பலம் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்து அல்லது வக்ரம் இது போன்ற அமைப்பில் இருந்து அங்கே சுபத்துவமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவர் ஆவாங்க. அப்போ மருத்துவர் ஆவாங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன விதமான மருத்துவர் ஆவாங்க அப்படின்னா, அரசு மருத்துவர் ஆவாங்களா, அரசாங்க மருத்துவர் ஆவாங்களா அப்படின்னாக்கா அதுக்கு என்னது, சிம்மாதிபதி வலுத்திருக்கணும், சிம்மமும் நல்லா இருக்கணும், சிம்மாதிபதியும் நல்லா இருக்கணும். சிம்மாதிபதி யாரு, சூரியன், அவரும் நல்லா இருக்கணும். அப்போ சூரியன் ஆட்சி உச்சம் இந்த மாதிரி நேர்முகமாக வலுப்பெறாமல் மறைமுகமான திக்பலம் போன்ற அமைப்பில் இருந்தாங்க அப்படின்னாக்கா அப்போ அங்கே தலைமை பண்புக்கு உண்டான, இப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சாலும் அதில் டாப் லெவலில் போவாங்க. இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவங்க நல்ல விதமாக ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி இவங்க சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் நல்லா இருக்கணும். அப்போ அந்த இடத்துல சிம்மம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் அப்போ ப்ரைவேட் அமைப்பில் இவங்க நல்ல விதமாக வந்துடுவாங்க. அப்போ சிம்மமும் நல்லா இருந்து சிம்மாதிபதியும் நல்லா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தர் நிரந்தரமாக அரசு மருத்துவர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அப்போ இவங்க மட்டும் இருந்தால் அரசு மருத்துவர் ஆயிடலாமா அப்படின்னு பார்த்தா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி வலு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு லக்னாதிபதி வலுவாக இருக்கணும், லக்னமும் நல்லா இருக்கணும். அதே போல் அப்போ இந்த அமைப்பெல்லாம் நல்லா இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டாக்க கண்டிப்பாக அதுக்கு உண்டான தசாபுக்தி வரணும். அதுக்கு உண்டான தசாபுக்தி வந்தால் தான் டோட்டலாக சக்ஸஸ் ஆகும். அப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாங்கன்னா அவங்க அரசு மருத்துவர் அல்லது தனியார் மருத்துவர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து சொல்லியிருக்கோம். அதுக்கு உண்டான அமைப்பில் அவங்க மருத்துவர் ஆவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, நன்றி.